இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்டாச்சுவை டிஃபீட் பண்ணதுனால லெவல் அப் ஆகுறான். அது மட்டும் இல்லாம அந்த கீயும் அவனுக்கு கிடைக்குது. இதை யூஸ் பண்றதன் மூலமா 3rd ஃப்ளோர்ல இருக்க பாஸ இந்த இடத்துக்கு சம்மன் பண்ண முடியும். இவங்களை எதிர்த்து சண்டை போடுறது கேமை விடவும் ரியாலிட்டியில ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த செட்ரிக், அதுக்கப்புறம் அந்த அவலேஸ்வராங்கிற ஸ்டாச்சு என்ன நான் ரொம்பவே புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க அதுல ஆல்ரெடி மேஜிக் 71 இருக்கு. நம்ம ஹீரோ திரும்பவும் அதுலயே இன்வெஸ்ட் பண்ண அது இப்போ 77 மாறுது. உடனே ஹீரோ வந்துட்டு இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான பேட்டில்ல எனக்கு மானா சப்ளை பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னும் அநாயங்கான சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸை பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ல இந்த இடத்துடைய என்விரான்மெண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். எந்த அளவுக்குன்னா டெம்பரேச்சர் ரொம்ப டிராப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸ் அதுங்களுடைய பவரும் ஆக்ரோஷமும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் நைட் ஆனாலே இங்கிருந்து ஓடிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சேஃபான இடத்துக்கு போயிடுவாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல கேம்ப போட்டுட்டு இந்த 3rd ஃப்ளோர்ல டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்க ரிவர்ல கிடைக்கக்கூடிய ஜெயின் ஸ்டம்பை வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இது ரொம்ப ரேரான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இத நான் இங்க சாப்பிட்டுட்டு இருக்குங்கிறத என்னாலே நம்ப முடியல. நெக்ஸ்ட் டைம் குக்கிங் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அந்த இடத்துக்கு டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்த மெலினாவும் அவளுடைய கூட்டாளியும் வராங்க. இன்னைக்கு நைட் மட்டும் நாங்க உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா டேக் யூர் சீட் அப்படிங்கிறான். பதிலுக்கு அவளும் என்னுடைய பேர் மெலினா, இது என்னுடைய கொலீக் லீ. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது, நான் அதிகமாவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்ல உடனே மெலினாக்கும் நாக்கு ஊறுது. நடுவுல வந்த லீயும் நாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து ஃபுட் எல்லாம் வாங்கிக்கிறது இல்லைன்னு சொல்றோம். எஸ்பெஷலி மாஸ்க போட்டு ஃபேஸை கவர் பண்ணவங்க கிட்ட இருந்து. இந்த மாதிரி நீங்க போட்டிருந்தாலே எதையோ ஹைட் பண்றீங்கன்னு அர்த்தம். உடனே ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாஸ்க் தான் பிரச்சனைனா நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவே சொல்றீங்கன்னு அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவுடைய ஐடென்டிட்டியை பார்க்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடம் ரொம்பவே போர் அடிக்குது, அதனால சிம்பிளா ஒரு கேம் விளையாடலாம். சின்ஸ் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறதுனால நான் உங்களை 3 கொஸ்டின் கேட்பேன். பதிலுக்கு நீங்களும் என்ன 3 கொஸ்டின் கேட்கலாம். என்னுடைய அந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாஸ்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படிங்கிறப்போ லீயும் 3 கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும். அது கரெக்டா தப்பான்னு கூட அவனுக்கு தெரிய போறது இல்ல அப்படின்னு கேமுக்கு ஓகே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்ல வெளிச்சம் வந்த அந்த ஐட்டம் இந்த காயின் தான். யாரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணுங்கிறத இந்த காயினை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை டாஸ் பண்ண மெலினாவும் எனக்கு ஹெட்டுப்பான்னு சொல்ல அந்த காயின்லயும் ஹெட் தான் வருது. அப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை கொஸ்டின் கேட்கணும்னு சொல்ல ஹீரோவும் அந்த காயினை பார்த்துட்டு இதுக்குள்ள இருந்து சில மானா பவர் வெளியே வருது, அப்ப கண்டிப்பா இது கேலிகுலா காயினா தான் இருக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த காயின்குள்ள மானா பவரை இன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸ்க்கு அந்த டார்கெட்டோட மைண்ட டாமினேட் பண்ண உதவும். உடனே மெலினாவும் உங்க மாஸ்க பார்த்தாலே தெரியுது, உங்க பேரையோ நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாலுமே அதுக்கான பதில் எங்களுக்கு கிடைக்காது, அதனால நீங்க இந்த இடத்துக்கு தனியா வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே ஒருவேளை அவுட் சைட்ல இருந்து எனக்கு யாராச்சும் சப்போர்ட்டிவா வந்திருந்தா இவங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல, அவ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விதமா தான் இந்த கொஸ்டினை கேக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் இந்த இடத்துக்கு தனியா தான் வந்திருக்கேன். சரி இப்ப என்னுடைய டர்ன். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது நீங்களுமே அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு தான் எய்ம் பண்றீங்க போல, அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேர் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததையும் நீங்க பாத்தீங்க தானே? பதிலுக்கு மெலிசாவும் நாங்க 2 பேரும் கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம். சரி இப்ப இது எங்களுடைய டர்ன். நீங்க எதுக்கு இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேருக்காகவும் புகழுக்காகவும் இதெல்லாம் பண்றீங்களான்னு கேட்க நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்வீட்டா பேசி என்ன அவங்க பக்கமா இழுக்க பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் வேணும்னு நான் கேட்டேன்னா உங்களால எனக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பா நம்முடைய நோக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கேக்குற எல்லா விஷயத்தையும் எங்களால கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இதுதான் என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின், இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னுடைய மாஸ்கை நான் ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்ல என்னுடைய கடைசி கொஸ்டின் என்னன்னா டெமானிக் அசோசியேஷன்ல இருந்து வந்த உங்க 2 பேர்னால என்ன டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நான் நினைச்சேன் அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு நாங்க டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கு. உன்னுடைய ஸ்கில்ல நாங்க 2 பேருமே பார்த்தோம், ஆனா அந்த இடத்துல 1000 ஹார்ம் ஸ்டாச்சு கூட நீ தனியாலாம் சண்டை போட்டிருக்க. எங்க 2 பேருக்குமே தெரியும் நீ இந்த நேரத்துல ரொம்ப டயர்டா இருப்ப, வீக்கா இருப்ப. சோ இப்போ உன்னை டிஃபீட் பண்றதுக்கு நாங்க 2 பேர் கூட தேவைப்பட மாட்டோம், எங்கள ஒருத்தரே உனக்கு எனாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை யூஸ் பண்ண பாக்குறான். ஆனா அது அங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே பக்கத்துல இருக்கவனும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க மெலினா, எனக்கு தெரியல இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை உடஞ்சிருச்சோ? உடனே நம்ம ஹீரோவும் அந்த கேலிகுலா காயின் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, ஆனா உங்களால ஸ்கில்ல பயன்படுத்த முடியாது,
ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி 3 கொஸ்டின் கேட்டதுனால அந்த ஜட்மெண்ட் ஆஃப் ஆனபிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுது. மெலினாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால என்னுடைய ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியல. உடனே ஹீரோவும் நீங்க எதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு 2 டிவைன் ஸ்பிரிட்ட நம்ம ஹீரோ சமன் பண்றான். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆனபிஸோட ஸ்கில்ல நம்ம ஹீரோ மாட்டும் போது அவனுடைய வாரியரா ஒரு மேண்டிஸ கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவுடைய வாரியரா இந்த 2 டிவைன் ஸ்பிரிட்டையும் கொண்டு வந்திருக்கான். இத பார்த்து அவங்க 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க கேள்விப்பட்டது கூட இல்ல. அப்பதான் பக்கத்துல இருக்கவனும் அந்த ஃபுட் அவன் காணிக்கையா கொடுத்துதான் இந்த ஸ்பிரிட் 2த்தையும் இங்க வர வச்சிருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இங்க நீங்க சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நகராம இருந்தாலே போதும். இன்கேஸ் இங்க இருந்து நீங்க ஓடலாம்னு நினைச்சாலுமே அது உங்களால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அங்க இருக்க டிவைன் ஸ்பிரிட் ப்ரோஹிபிட் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுது. இதன் மூலியமா அங்க இருக்க 2 பேரை சுத்தி ஒரு மந்திர வளையம் வர உடனே அங்க இருந்தவனும் நீ செத்துட்டனா நீ சமன் பண்ண இந்த டிவைன் ஸ்பிரிட்டும் மறைஞ்சிடும் தானன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர உடனே ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு அப்பவே வார்னிங் கொடுத்தேன் அந்த இடத்துல இருந்து நகராதன்னு. அடுத்த நிமிஷமே அந்த டிவைன் ஸ்பிரிட் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுது. இதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அங்க இருக்க அந்த டிவைன் ஸ்பிரிட் அவனை தரையோட நசுக்கிட வலி தாங்க முடியாம அவன் கதறான். இத பார்த்த மெலினாவும் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன் இங்க இருந்து போயிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கூட்டிட்டு வரலான்னு. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த டிவைன் ஸ்பிரிட்ட பார்த்து போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைய இதுக்கு மேல கொண்டு போக விரும்பல நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவனுடைய ஐ ஆஃப் குளூட்டனை ஆக்டிவேட் பண்றான். ஆனா ஹீரோவுடைய லெவல் கம்மியா இருக்கிறதுனால அவளுடைய ஸ்டேட்டஸ் போர்டை நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அவனுடைய லக்கும் இந்த வாட்டி வேலை செய்யல. ஹீரோ வந்துட்டு நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ உண்மையான பதில சொல்வேன்னு நம்புறான். சின்ஸ் இந்த டெமானிக் ஹியூமனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. மனித இனமே அழியக்கூடிய தருவாயில இருக்கு. இப்ப மட்டும் நம்ம அந்த டவரை கிளைம் பண்ணலாம்னா எல்லாருமே அழிஞ்சிடுவோம். ஆனா பிளேயர்ஸ கிளைம் பண்ண விடாம எதுக்கு இவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க? பதிலுக்கு அவளும் ஏதோ சொல்ல வரா. இத பார்த்த அந்த கூட்டாளியும் மெலினா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அந்த டிவைன் ஸ்பிரிட்டை வச்சு அவனை அங்கேயே நசுக்கி கொண்டுறான். நீங்க விசுவாசமா இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி நான் சொல்ற விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ. என்னை கொலை பண்ற நோக்கத்தோட வந்தவங்கள நான் எப்பயுமே உயிரோட விட்டதில்ல. அதுதான் என்னுடைய பாலிசி. பட் எனக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீ கொடுத்துட்டனா உன்னை உயிரோட விட்டுறான். ஏன்னா உனக்குள்ள இருந்து வரப்போற அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே காஸ்ட்லி. ஆனா அது உயிரளவுக்கு காஸ்ட்லியான்னு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேகரை காட்ட அதை பார்த்து பயந்த மெலினாவும் உன்னை கொல்ல சொல்லி எங்களை அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பர்சனை எல்லாருமே லான்ஸ்லாட்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவர் மட்டும் இல்லாம இன்னும் 11 எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க. நான் அசாசினேட் டிவிஷன்ல இருக்கிறதுனால அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. உடனே ஹீரோ வந்துட்டு ஐ ஆஃப் குளூட்டனிய ஆக்டிவேட் பண்ணி பார்க்க அவ சொல்ற எல்லாமே உண்மைங்கிறதுனால அவளை கண்டினியூ பண்ண சொல்றான். உடனே மெலினாவும் அந்த எக்ஸிகியூட்டிவ் எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மொத்தம் 12 கர்ஸ்ட் டிவைன் ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தோம்னா மனித இனத்தை அழிவுல இருந்து காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறைய ரிவார்டும் கிடைக்கும். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இதை தவிர்த்து வேற எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட ஹீரோ மறுபடியும் அந்த ஐ ஆஃப் குளூட்டனை யூஸ் பண்ணி பார்க்க அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். இவ்வளவுதான் அந்த டெமானிக் ஹியூமன்ஸ பத்தி என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா. நான் எதிர்பார்த்ததை விடவுமே இவனுங்க ரொம்ப முட்டாளா இருக்கானுங்க. இவனுங்களுடைய குறிக்கோள் டீமன் கிங்க இந்த உலகத்துக்கு சமன் பண்றது. ஆனா மனித இனமே அழிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்க மட்டும் எப்படி சர்வைவ் ஆவானுங்க? இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா விஷயத்தையும் நான் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு மூவா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். உன்னுடைய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றி. எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. அப்படிங்கிறப்போ அப்ப நான் கிளம்பட்டுமான மெலினா கேட்க ஹீரோவும் இல்லன்னு சொல்லிடுறான். என்ன பேசுறீங்க? நீங்க தான் உண்மையை சொன்னா உயிரோட அனுப்பிடுறேன்னு சொன்னீங்க. பதிலுக்கு ஹீரோவும் கவலைப்படாத மெலினா, நான் என்னுடைய ப்ராமிஸ காப்பாத்துவேன். ஆனா நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறமா. பதிலுக்கு அவளும் கான்ட்ராக்டானு கேட்க ஆமா இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஆனாவோட ஃபேஸ்ல மார்க் பண்ணானோ அதே மாதிரி இவ ஃபேஸ்லயும் மார்க் பண்ண போறான். இத பார்த்து அவளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது சாவறதை விடவுமே ரொம்ப கொடுமையானதுன்னு நினைக்க அதுக்கப்புறம் சூரியன் உதயமாக நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறான். இந்த பாஸ் ரைட நான் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதில் அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வீடியோவா அப்லோட் பண்ண போறேன். உடனே மத்தவங்களும் அவன் இறந்துட்டானா அப்புறம் எப்படி அவனால வீடியோ அப்லோட் பண்ண முடியும்? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நான் லைவ் போடலன்னு சொல்லிட்டு என் மேல காண்டாயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஸ்டாச்சுவை டிஃபீட் பண்ணி எடுத்துட்டு வந்த கீய இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ண
பண்ண அந்த கீ ரியாக்ட் ஆகி அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆக நம்ம ஹீரோவோட சிஸ்டம்லயும் இந்த தேர்ட் ஃப்ளோருடைய மாஸ்டர் உங்க காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு வருது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாச்சூஸ் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஒரு வழியா பாஸ் மான்ஸ்டரும் வர என்னுடைய டீ பிரேக் டைமை இன்டர்ஃபியர் பண்றதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஐஎஃப் குளூட்டனை ஆக்டிவேட் பண்ண இந்த வாட்டி அவனுடைய லக் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவனுடைய பேர் மூஹான்னும் தேர்ட் ஃப்ளோருடைய பாஸ் மான்ஸ்டர்னும் சிஸ்டம்ல காட்டுது. இவனுடைய லெவல் 105னும் இவனுடைய எஜிலிட்டி மானா ஸ்டாட்னு சொல்லிட்டு எல்லாமே பீக்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட்லெஸ் ஆர்மிங்கிற ஒரு யூனிக் எபிலிட்டியும் கூடவே நிறைய ஸ்கில்ஸையும் வச்சிருக்கான். இந்த ஸ்கில்லை ஹீரோ காப்பி பண்றதுங்கிறது வாய்ப்பே இல்லைன்னும் அதுக்கான ரீசன் இவங்களுக்குள்ள இருக்க அந்த லெவல் டிஃபரன்ஸ். உடனே அங்க வந்து அந்த மூசானும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன முடியாத அளவுக்கு ஹியூமன்ஸ் என்னுடைய ஆர்மியை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆனா நீ மட்டும்தான் அந்த கீயை யூஸ் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க. சரி, உன்னுடைய ஆர்மி எங்கன்னு கேட்க அப்பதான் நமக்கு காட்டுறாங்க மூசானுடைய சைட்ல 1 lakh சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய ஆர்மிய பத்தியா கேக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மார்க்கெட்ல வாங்கின ஃபர்ஸ்ட் செஸ்ட் போர்ட அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஹீரோவுடைய மானா இன்ஃபியூஸ்டு செஸ் பீசஸ் ஆன 2851 காயின்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த மூசானும் என்ன ஒரு ஒரிஜினலான ஐடியா, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீ 1 man ஆர்மி தான், ஆனா இந்த சின்ன சின்ன காயின்ஸை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க இன்னும் எதையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் பீஸுக்கு ஏத்த மாதிரி ஜெய்ஜான்டிபிகேஷன் பில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2851 பில்ஸ வாங்குறான். அது அங்க இருக்க செஸ் பீஸ் மேல அப்ளை பண்ண இத பார்த்த மூசானும் கண்டிப்பா இதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும், இதுக்கு முன்னாடி வந்த மனுஷங்க மாதிரி நீ கிடையாது அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.